கிறிஸ்து என்ன பண்ணிட்டாரு? பாவத்தை சுமந்து தீர்த்து முடிச்சிட்டாரு. அப்போ நமக்கும் உலகத்துக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னது? வெளிச்சம். இந்த இயேசு கிறிஸ்துவை தியானிக்க தியானிக்க தியானிக்க, இந்த வாரத்துல எதை குறித்து தியானிக்க போறீங்க? இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு, அவர் வந்தது, அவர் நடந்தது, அவர் பேசினது எல்லாம் மனதுல போட்டு தியானிக்க 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 உங்களுக்கு என்ன உண்டாகுது? உங்களுக்கு எதிராக இருக்கிற கடனா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கிற வறுமையா இருந்தாலும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலையா இருக்காலும் சரி, எது எல்லாம் பாவத்தோடு சாபத்தோடு சம்பந்தப்பட்டு உங்களுக்கு முன்னாடி வந்து நிக்குதோ அதற்கு எதிராக நீங்க எந்த நாமத்தை யூஸ் பண்றீங்க? இயேசு கிறிஸ்து. சூழல் வேற மாதிரி இருக்குதா? இயேசு கிறிஸ்து. ஏன்? சூழல் எப்படிதான் இருக்கணும்? அனுகூலமா இருக்கணும். நன்மையும் தீமையும் உங்களை தொடர்ந்தே தீரணும். கூட இருக்கவங்களுக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? அந்த இடத்துல என்ன யூஸ் பண்றீங்க? இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, இயேசு கிறிஸ்து. கொஞ்ச நேரம் இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தை கூப்பிடுங்க. இயேசு கிறிஸ்து. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். இந்த வெளிச்சம் இருதயத்துல, இந்த வார்த்தைகள் எல்லாம் இருதயத்துல வெளிச்சமாய் அனுபவமாய் மாறட்டும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஓ வி தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ லார்ட், வி தேங்க்யூ ஜீசஸ், வி தேங்க்யூ ஜீசஸ். இதை முடிச்சிட்டதுனாலதான் கர்த்தர் என்ன சொல்றாரு? அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்க? மலையை பார்த்து பேசுங்க. ஏன் மலையை பார்த்து இப்ப பேசணும்? முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத மலை கிட்ட என்ன பண்ணணும்? சொல்லணும். நீ என்ன பண்ணு? இங்க இருக்க உனக்கு அவசியம் இல்லை, நீ கிளம்பி போ. இதுல நமக்கு தடையா நிற்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சில நேரங்கள்ல நான் துக்கமா இருக்கிறேன், நான் கவலையா இருக்கிறேன், நான் ஊரியா இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அது என்னது? அது என்னது? உதாரணத்துக்கு 2 தீமோத்தேயு 1:7 படிங்க.